ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போதைக்கு இந்தியன் ஆட்டோமோட்டிவ் மார்க்கெட் ஒரு எஸ்யூவி டாமினேட்டட் மார்க்கெட்டா இருக்கு. எல்லாரும் எஸ்யூவி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான மக்கள் எஸ்யூவி வாங்குறாங்க, கிராஸ் ஓவர்ஸ் வாங்குறாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட்ல செடான்ஸோடைய வேல்யூ இன்னும் குறையலைங்க. இந்தியன் மார்க்கெட்ல செடான்ஸோடைய எண்ணிக்கை கம்மியாகிருச்சு. அதுவும் லக்ஸரி செக்மெண்ட்ல செடான்ஸ் சுத்தமாவே குறைஞ்சிருச்சு. அப்படி இருந்துமே பாத்தீங்கன்னா டொயோட்டா இந்தியா இப்போ ஒரு புத்தம்புது லக்ஸரி எக்ஸிக்யூட்டிவ் செடான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோ புத்தம்புது 2025 டொயோட்டா கேமரி ஹைபிரிட். இந்தியாவில் இப்போதைக்கு இன்னும் சேல் ஆகிட்டு இருக்கிற டொயோட்டாவோடைய ஒரே செடான் கேமரி தான். அந்த கேமரியோடைய அடுத்த ஜென்ரேஷன் அப்டேட்டட் மாடல் இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. 48 lakh எக்ஸ்-ஷோரூம் பிரைஸுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது லக்ஸரி எக்ஸிக்யூட்டிவ் செடான் கேட்டகரியில ஹைபிரிட் பவர் ட்ரெயின் தரக்கூடிய ஒரு வண்டி இந்த டொயோட்டா கேமரி. ஒரு 2.5 லிட்டர் 4 சிலிண்டர் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் வருது. இந்த என்ஜின் எலக்ட்ரிக் பவர் ட்ரெயினோட மேட் பண்ணி இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது ஒட்டுமொத்தமா 230 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. டார்க்னு பாத்தீங்கன்னா 221 ஒரு இசிவிடி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸுக்கு பேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த இசிவிடி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் 10 ஸ்பீட் சீக்வென்ஷியல் ஷிஃப்ட் மோடோட அவைலபிளா இருக்குங்க. இந்த இசிவிடி கியர் பாக்ஸோடைய மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி, இது சிவிடி கியர் பாக்ஸா இருந்தாலும் 10 ஸ்பீட் சீக்வென்ஷியல் ஷிஃப்ட் மோடும் தருது. ஸோ நீங்க கியர் பாக்ஸ் மாதிரி கண்ட்ரோலும் எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட இந்த ஹைபிரிட் பவர் ட்ரெயின்னால இவ்வளோ பெரிய எக்ஸிக்யூட்டிவ் செடானான டொயோட்டா கேமரி 25.7 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் மைலேஜ் தரும் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. மேற்படி இந்த டொயோட்டா கேமரி அப்டேட்டட் வெர்ஷனோடைய ஹைலைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ADAS லெவல் 3 வருது. அதாவது ரேடார் பேஸ்ட் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் ட்ரேசிங் அசிஸ்ட், பெடஸ்ட்ரியன் டிடெக்ஷன் சிஸ்டம், இந்த மாதிரி பல ADAS ஃபீச்சர்ஸும் ஆட் ஆகி வருது. அதை தவிர எப்பவும் இருக்கிற ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங், லேன் கீப்பிங் அசிஸ்ட், ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட், கொலிஷன் அவாய்டன்ஸ், பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் அண்ட் கொலிஷன் அவாய்டன்ஸ் மற்றும் 360 டிகிரி கேமரா சிஸ்டம், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வருதுங்க. எக்ஸ்டீரியர் லுக் பொறுத்தவரை குளோபலா டொயோட்டாவோடைய பிரியஸ் ஹைபிரிட் செடான் இருக்கு இல்லையா, அந்த வண்டியை பேஸ் பண்ண ஒரு டிசைன் லாங்குவேஜ் இந்த கேமரிக்கு கொடுத்திருக்காங்க. புத்தம்புது ஃப்ரண்ட் ஃபேசியா, பெரிய ட்ராபிசாய்டல் ஃப்ரண்ட் கிரில், LED DRLs மற்றும் LED டெயில் லாம்ப்ஸ், இந்த மாதிரி புது ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. மேலும் 18 இன்ச் டியூவல் டோன் அலாய் வீல்ஸோட டிசைனும் சூப்பரா இருக்கு. எக்ஸ்டீரியர் போலவே இன்டீரியரும் பெருசா அப்டேட் பண்ணிருக்காங்க. புத்தம்புது லேஅவுட் நீங்க பார்க்கலாம். ஒரு tan அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன் உங்களால பார்க்க முடியும். 12.3 இன்ச் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மற்றும் 12.3 இன்ச் லேண்ட்ஸ்கேப் டைல் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் நீங்க பார்க்கலாம். இதுல டொயோட்டாவோடைய லேட்டஸ்ட் கனெக்டிவிட்டி டெக்னாலஜி ஃபீச்சர்ஸும் அவைலபிளா இருக்குங்க. மேலும் என்ன பொறுத்தவரை இன்னொரு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியில ஃப்ரண்ட் 2 சீட்ஸுக்குமே பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் தவிர ஹீட்டிங் அண்ட் வென்டிலேஷன் ஃபங்க்ஷனும் கொடுக்குறாங்க. அதை தவிர ட்ரிபிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியும் இருக்குங்க. இன்டீரியர் இவ்வளவு லக்ஸரியா கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஆடியோ சிஸ்டமும் சூப்பரா கொடுத்திருக்காங்க. 9 ஸ்பீக்கர் JBL சரவுண்ட் சவுண்ட் சிஸ்டம் வருதுங்க இந்த புது டொயோட்டா கேமரியில. இதெல்லாம் தவிர இன்னும் ஹைலைட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியர் சீட்ஸுக்கு ரிக்ளைன் அட்ஜஸ்டபிள் ஃபங்க்ஷனும் இருக்கு, எலக்ட்ரிக் சன்ரூஃபும் இருக்கு. மேலும் டிரைவருக்கு 10 இன்ச் ஹெட் அப் டிஸ்பிளேயும் கொடுத்திருக்காங்க. ஃபைனலா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பத்தி பேசும்போது ஏற்கனவே ADAS லெவல் 3 இருக்கிறது நான் சொல்லிட்டேன். அதை தவிர ஏர் பேக்ஸ்னு பார்க்கும்போது 9 ஏர் பேக்ஸ் இந்த புது டொயோட்டா கேமரியில இருக்கு. அதை தவிர ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி ரெகுலர் ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டா இருக்குங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாத்தீங்கன்னா புத்தம் புது டொயோட்டா கேமரி 9th ஜெனரேஷன் மாடலோடைய ஒரு குவிக்கான ஓவர்வியூ. இந்தியால 48 lakh எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. கூடிய விரைவிலேயே ஆன் ரோட் பிரைஸோட டீடைல்டு டிரைவ் ரிவ்யூ நம்ம சேனல்ல நீங்க எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.